Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தோசை அண்ட் இட்லிக்கு ரொம்பவே சூப்பரான 2 வித சட்னி பார்க்க போகிறோம். ஒன்று தக்காளி சட்னி, இன்னொன்று மல்லி சட்னி. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பூண்டு பல் 6 பல் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து இப்போ வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதை வதக்குனதுக்கப்புறமா மல்லி இலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சின்னதாக ஒரு புளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் ஸ்லைட்டாக ப்ரௌனிஷ் கலராக மாறுற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறிக்கிட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அரைச்சிடலாம். ஒரு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இதை அப்படியே நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கருவேப்பிலை பத்தை போட்டுக்குங்க. அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ காஞ்ச மிளகாவையும் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலெலாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. அதே பேனில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் அரைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு தேங்காய் இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த 2 சட்னி செஞ்சாலும் தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye.